கூட பார்த்ததில்லை. 5வது இடத்தை தொட்டோம். 5வது இடத்திலே இருந்து இன்றைக்கு 4வது இடத்தை தொட்டிருக்கிறோம். 4வது இடத்திலிருந்து விரைவிலேயே 3வது இடத்தை தொடப்போகிறோம். 2047க்குள்ளாக நாம் நிச்சயமாக உலகத்தின் முதல் இடத்தை தொட்டே தீருவோம். அப்படி உழைக்கின்ற தேசபக்தி மிக்க தலைவர்களுக்கு நாம் எப்பொழுதுமே ஒரு ஆதரவு கரத்தை நீட்ட வேண்டும். யாராக இருந்தாலும் அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் போற்றி புகழ வேண்டும். நான் கடந்த முறை கவர்னராக இருந்த அந்த நேரத்தில் அண்ணன் நெடுமாறன் அவர்களையும் அருமை அண்ணன் நம்முடைய நல்லக்கண்ணு அண்ணன் அவர்களையும் தேடி சென்று பார்த்து வந்தேன். அது என்னுடைய கொள்கைக்கும் அவர்களுடைய கொள்கைக்கும் எந்த விதத்திலும் பொருத்தமே இல்லை. இருவருமே மாற்று சிந்தனைக்கு சொந்தக்காரர்கள். ஒருவர் அகில உலக சிந்தனைக்கு சொந்தக்காரர், ஒருவர் தமிழ் தேசியத்துக்கு சொந்தக்காரர். ஆனால் நானோ இந்திய தேசியத்திற்கு சொந்தக்காரன். ஆனாலும் அவர்கள் இருவரையும் ஏன் சென்று பார்க்க வேண்டும் என்று தோன்றியது என்று சொன்னால், நல்லவர்கள் எங்கே இருந்தாலும் அவர்கள் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு நல்ல சமுதாயத்தை கட்டமைக்க முடியும். அப்படி மோடிஜி அவர்கள் நாடு முழுவதும் இருக்கின்ற தேசபக்தர்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை ஒருமுகமாக பாராட்ட வேண்டும் என்பதற்குத்தான் 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்தின் போது ஒரு திட்டத்தை வகுத்தார்கள். அந்த திட்டத்தில் நம்முடைய பாராட்டாத மாமன்னர்கள், தமிழ் மாமன்னர்கள், பாராட்டப்படாத சுதந்திர போராட்ட வீரர்கள் யாரும் இல்லை